யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் பிரிவினை வர காரணம் என்ன? சமாதானம் பெறுவது எப்படி? ஏன் ஒரு குடும்பத்தில் பிரிவினை வருது? அது எப்படி சமாதானம் பண்ணது பார்க்க போறோம். ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 18 வசனங்களை வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பண்பிடத்தை காவல் பார்க்க வைத்தார். முதல் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதே தன் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம், தன் தகப்பன் போலவே பிதாவுடைய சித்தப்படியாகவே காண ஒரு கல்யாணத்தில், ஒரு திருமண காரியத்தில் திராட்சை ரசம் குறைந்து போய் வேதனையாக இருக்கும் போது அப்போ இயேசு அந்த திராட்சை ரசத்தை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். தேவன் இந்த பூமியில் தனிமை இருப்பனால கர்த்தர் ஏற்ற துணை உண்டாக்கின கர்த்தர் ஒரு கணவன் கையில தான் ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். ஆதாம் தனிமையில இருக்கும் போது, குளிர்ச்சியான வேலை வரும்போது, எல்லா மிருகங்களும் ஜோடு ஜோடா போகும்போது, ஆதாம் தனிமையிலே இருக்கும் போது அவனை உறங்க வைத்து அவன் விழாவில் எடுக்கப்பட்டதான் ஏவாள் மனைவி. சங்கீதம் 128 1 வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கணவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் காரியம், தன் மனைவியில பிள்ளைகளை நேசிக்கப்பட வேண்டும். அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், காலைதோறும் என் கிருபை புதிதாக்கும்படியாக. யார் தன் குடும்பத்தை நடத்துவார் என்றால், நம்ம ஆதியிலே பார்த்தோம்ல, ஆதாம் கையில ஏவாளை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப பெண்கள் யானவள் ஒரு பலவீனமான பாண்டம். ஆனால் அதிகாலையிலே ஜெபிக்கக்கூடிய காரியம் எல்லாம் கணவன் அதிகாலை எந்திரிச்சு தன் மனைவியாகட்டும் தன் பிள்ளையாகட்டும், அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். பரிசுத்த வேதாகமத்தை ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடாக இருக்கும்னு சொல்வார்கள். ஜெபமே ஜெயம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-9 வசனங்களை வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. கிறிஸ்து இயேசு எப்படி ஆலயத்துக்கு தலையோ, அதே போல கணவன் குடும்பத்துக்கு தலைவா இருக்க வேண்டும், மனைவி சரீரமாக இருக்கப்பட வேண்டும். அப்போ உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்றால், அதிகாலையிலே எந்திரிச்சு ஜெபிக்கிற பிள்ளைகளாக மனைவி மட்டுமல்ல உன் பிள்ளைகளுக்கு கொண்டு வருவது கணவனுடைய கடமை. யார் அதிகாலையில் அதிக ஜெபித்தாங்கன்னா, யோபு பக்தன், யோபு 1:5 சொல்லுவா, அதிகாலையிலே தன் பிள்ளைகளை இலக்கணத்தை சொல்லி அதிகாலையிலே ஜெபித்த யோபு. இன்னைக்கு யாருக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, கணவன். போதகன் எப்படி தன்னுடைய போதகத்தை பண்ணி தன் விசுவாசியிட்ட பகிர்ந்து கொள்கிறாரோ, அதே போல கணவன் ஆனவன் தன் மனைவியாகட்டும் தன் பிள்ளைகளாகட்டும் போதிக்க ஒரு போதகனை போல நடக்கப்பட வேண்டும், அன்பால நடத்தப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்தமான குடும்பம். இந்த ஈவு யாரால் உண்டதுனா, திருமணம் கர்த்தரால் உண்ட ஈவு நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்மளுக்குள்ள என்ன பண்ண, கசப்பு, வெறுப்பு, பாவம், சாபம் எதையுமே இருக்கா. ஜெபிக்க ஜெபிக்க பார்த்தீங்கன்னா அந்த சுவாபங்கள்லாம் நம்ம மாறிவிடும். பிள்ளைகள் தவறான காரியத்தை போவதும் முடியாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25-26. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். உங்க மனைவி தேவனால் கொடுத்த ஈவு. ஒரு கணவனுக்கு பணியாற்றக்கூடிய வேலைக்காரி இல்லை. நீங்களும் கணவனானவர் தன் மனைவியை நேசிக்கப்பட வேண்டும், பெற்ற பிள்ளைகளையும் நடத்தப்பட வேண்டும். அப்படி அதிகாலை ஜெபிக்கும் போது மனைவியானவளோ
பிள்ளைகளானவளோ தவறான பாதையிலே போவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் உன் கோபத்தை தணிக்க கடவுது. கணவன் மனைவி காலையில் நீங்கள் சண்டை போட்டாலும் இரவு நேரத்தில் ஜெபிக்கும் போது கணவன் மனைவி ஒப்புருவாக வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே பிள்ளைகளோட சேர்ந்து ஒப்புருவாகி தான் குடும்ப ஜெபத்தை இரவு நேரத்தை பண்ணப்பட வேண்டும். இப்போ கணவனை பார்த்தோம், பிள்ளைகளை பார்த்தோம். மனைவியானவள் எபேசியர் 5:22 வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும், உங்க சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படிந்து பிள்ளைகளை நல் ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட வேண்டும். ஆணுக்கு அழகு எதுங்களா? அவன் சம்பாதிப்பது. மனைவியோட அழகு தன்னுடைய கணவனையும் தன் பிள்ளைகளையும் உபசரித்து நடக்க தான் அழகு. உங்க பிள்ளைகளை அன்பால அரவணைக்கணும். மனைவியானவள் கணவன்கிட்ட அன்பா இருக்கணும், கணவனும் மனைவிட்ட அன்பா இருக்கணும். அப்பேற்பட்ட காரியத்தில் உங்களுக்குள்ள பிரிவினே வராது. கணவன் மனைவிக்குள்ள நடுவில் கர்த்தர் மட்டும்தான் இருக்கணும். உலக மனுஷனும் தேவன் அறியாத எந்த பிள்ளைகளும் உள்ள வந்தா குடும்பம் ரெண்டாக விழுந்து விடும். இதை பார்த்து கொண்டு கர்த்தர் தேவச்சனமே, பிள்ளைகளும் பெற்றோர் கனப்படுத்தணும். தகப்பன் தாய்மாரும் சொந்த பிள்ளைகளை அன்பால கொண்டு வரும், சந்தேகப்படக்கூடாது. இதில் ஒரு காரியம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கு முன் உன் கோபத்தை தணிக்க கடவுது. இரவில் ஒரு மனைவியா பரிசுத்த வேதாகமத்தை சொல்லுகிறது, பெண்கள் ஒரு பலவீனமான பாண்டம். ஏன்னா 21 வருஷம் 22 வருஷமா அவங்க கட்டி காத்து நான் வரக்கூடிய கணவன் எப்படி அம்மா அப்பா கடை கூட போகாமல் எடுப்பாங்க. ஒரு கணவன் தான் ஒரு மனைவியை அன்பு காட்டி பிள்ளைகளை நல் ஒழுக்கத்துக்காக கொண்டு வந்து போதுகன் எப்படி சபையை நடத்துகிறாரோ அதே போல் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவி பிள்ளைகளை நேசித்து கொடுக்கும் தான் ஒரு பரிசுத்தமான குடும்பமாக இதை மாற்றுவார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கூட எந்த பிரிவினையும் வராது. ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கீங்களா? குடும்பமாக ஜெபிங்க. பழைய கோபம் கசப்பு எல்லாம் மாறாத்தனை மதுரமாய் மாற்றி கொடுப்பார். இதுதான் ஆசீர்வாதமாக குடும்பம். கண்களை கூடி நம்ம ஜெபிப்போம். இன்னைக்கு நான் கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி வாழ்க்கை வாழ விட வேண்டும் நான் பார்த்துப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஜெபிக்கும் போது உலகத்துடைய சமாதான பிரபுவாக வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் இந்த பூமியில் வச்சிருக்கேன் அப்படின்னா பரிசுத்த வேதாகம தான் உனக்கு சந்தோஷம். கணவன்கிட்ட எப்படி நடக்கணும், பிள்ளைகிட்ட எப்படி நடக்கணும், இது உனக்கு வழி நடத்தும். அதுதான் உனக்கு ஆரோக்கியம். யார் குடும்பமெல்லாம் ஜெபிக்க மறந்தாங்களோ ஒன்று சேர்ந்து ஆண்டவரே அந்த கசப்பை மாற்றி அன்பால இடை கட்டி கொடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால பிதாவே.